இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னா டைம் ஆயிடுச்சுல. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக பேசி ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி பாய் அப்படிதான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன். எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஐ நோ கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசலாம் இருக்கேன். ஷார்ட்டாக நான் பேசுகிறது ஸ்வீட்டாக இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை டார்லிங் Sukhu bhai, the man behind this entire creation of Pushpa. Give a big round of applause to Sukhu bhai. அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி யாருக்கு சொல்லிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபோஸ் சார் கிட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா சந்திரபோஸ் சாரும் சுக்கு சாரும் அந்த என்னதான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உழைச்சி அந்த கான்செப்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு சந்திரபோஸ் சாருக்கு நான் எல்லாரும் சார்பிலையும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியாவாக போகிறதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் அது அவங்கவுங்க நேட்டிவிட்டிக்கு எழுதுனா தான் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதனால தமிழில் இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி வந்து நம்மளோட விவேகா சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர்லேருந்து எனக்கு ஒரு ரொம்ப பக்கபலமாக இருந்து என்னோட வெல்விஷராக இருந்து ஒரு பிரதராக இருந்து எப்பவுமே இருந்திருக்காரு விவேகா சார். ரொம்ப நன்றி சார். வி லவ் யூ. ஒரு லிரிக் ரைட்டரையும் தாண்டி ஒரு ரொம்ப அன்போடு நீங்கள் செய்வீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எப்பயுமே நம்புகிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அன்பு இல்லைனா எதுவுமே வந்து வெற்றி பெறாது. ஸோ இந்த படத்தில் ஆமாம் தட்டிக்கணும் நல்லா தட்டுங்க. அன்பு இல்லைன்னா எதுவுமே வெற்றி பெறாது. ஏன்னா அன்பு தான் மெயின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுதான் இப்போ இந்த படம் இவ்வளோ வெற்றி பெற்றது. அது வந்து நம்ம திருப்பதி பிரசாத் சார் சொன்னாங்க இந்த கரெக்ட் டேட்டில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. சுகுமார் சார்லாம் தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலை? படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. ஓகே, அவர் தூங்கலைன்னா நாங்களும் தூங்கலை. ஏன்? அவர் மேலே எங்களுக்கு இருக்கிற அன்பு. டைரக்டர் என்ன சொன்னாலும் அல்லு அர்ஜுன் செஞ்சுட்டே இருந்தார். நம்ம ஐக்கன் ஸ்டார் செஞ்சுட்டே இருந்தார். ஏன்? அவருடைய ஆக்டிங் மேலேயும் படத்து மேலேயும் எல்லாரும் உழைக்கிறாங்க, நம்மளும் உழைக்கணும். அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. நீங்க எல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் எங்க மேலேயும் எங்க படத்து மேலே இருக்கிற அன்பு. ஸோ அன்பு தான் மெயின். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அதே போல ராஜலட்சுமி மேம் கலக்கிட்டீங்க. செந்தில் சார் ரொம்ப நன்றி. நீங்க வந்து முன்னாடி நின்று அவங்கள இது இன்ஸ்பயர் பண்ணி பாட வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதே போல பெனிதயால், சித் ஸ்ரீராம் சார், நம்ம ஆண்ட்ரியா, நகாஷ் அசீஸ், அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மைத்ரி மூவிஸ் இது வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. நவீன் சார் எங்கே இருக்கீங்க? எனவே ரவி சார், நவீன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய படம் வந்து நம்ம சுகுமார் சார் நினச்ச மாதிரி ஹீரோ நினச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு இப்படி ஒரு பேனர் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ கிவ் a big round of applause to மைத்ரி மூவிஸ். அண்ட் சுனில் சார் எங்கே காணோம்? சுனில் சார் வந்து ஒரே ஸ்டெப்லேயே கலக்கிட்டாரு பாருங்க. One big round of applause to Sunil sir. And we all love him because he is naturally so sweet. And நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தது சுனில் சார் நினைக்கவே இல்லை. சுகுபேல போஸ்ட் அனுப்பிச்சப்போ. ஸோ அந்த அளவுக்கு அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த படத்தில் அனுசுயா அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா உங்கள் ஸ்ரீவள்ளி, she couldn't make it to this event today, but thanks to her for bringing life to இந்த சாமி பாட்டாகட்டும் எல்லாம் அந்த நம்ம புஷ்பாவோட லவ்வாக இருந்து ரொம்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ரஷ்மிகா. அண்ட் தேங்க்யூ சமந்தா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சொல்றியான்னு சொன்ன சமந்தாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாரி தமுடு பாட்டு பாட சொல்றாங்க சார். அவங்க பாட்டு பாட சொல்றாங்க. இங்க நிறைய டைம் முடிஞ்சு போச்சு. இருங்க நான் இன்னும் முடிக்கல அப்படின்லாம் சொன்னா கூட உங்களை பாடாம ஆடாம என்னால அனுப்ப முடியாது சார். அதாவது டிஎஸ்பி ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் அது மாதிரி அமிச்சா அது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தமாகும். சாமி மன்னிக்குமா? ஆமா, பேர்ல வேற தேவி இருக்கு இல்ல. Thank you so much. And now to our very own icon star Allu Arjun. ரொம்ப fondly, அதாவது ரொம்ப நான் வந்து ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னுவாங்க. நான் பேசுறது அனைத்தும் எப்பவுமே உண்மை. என்னால் பொய்யே பேச முடியாது. ஓகே, பிடிச்சா பிடிச்சிருன்னு சொல்லலாம், பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ எங்களோட ஐக்கன் சார் அல்லு அர்ஜுன் வந்து எனக்கு மிக மிக மிகப்பெரிய நண்பர் அண்ட் மை ஓன் டியர் பிரதர் மாதிரி. ஸோ வி ஆல்வேஸ் செலிப்ரேட் அண்ட் செரிஷ் ஹிஸ் சக்ஸஸ் பிகாஸ் பிகினிங்லேருந்தே வந்து நான் அல்லு அர்ஜுன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பேன். He's so passionate about his work, his dance, his characters, his costumes, his style.
So stylish star in the wall, why icon star writer. Let us give a big round of applause to icon star Allu Arjun and நம்ம ஓப்பன் ஆர்ம்ஸோட லெட்ஸ் ஏன்னா நான் ஏன் லெட்ஸ் வெல்கம் சொல்கிறேன்னா நான் சென்னையில் தான் இருப்பேங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ பனி பாய், that's how I fondly call him, Bunny Boy. Welcome to the Tamil film industry and to the entire Indian film industry. So இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்குன்னா அதுக்கு சுகுமார் சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சார் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு கைத்தட்டல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்ல வந்து அல்லு அர்ஜுன் வரணும், கூடிய சீக்கிரம் தமிழ்ல வரணுங்கிறது அல்லு அர்ஜுனை விட எனக்கு தான் ஆசை ஜாஸ்தியாக இருந்தது. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷமாவே. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் ஹிஸ் கேலிபர் வில் வெல் சூட் த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆனால் என்ன ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு, தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவே கலக்கிறாரு. தட் இஸ் a big nice sweet mistake. All the best Bunny Boy, keep rocking always and நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மறந்துட்டு பண்ணிச்சுங்க. I don't want to take much time. Thank you for all the love. சார் பாட்டு சார் டான்ஸ் ரொம்ப லாங் அண்ட் ஆல்சோ ஆர்யா 2 எப்போ வரும் அப்படின்னு வந்து நான் தெலுங்கு படமே பார்க்காதோ அப்படி உட்கார்ந்து பார்த்திருக்கேன் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த டைரக்டரால மட்டும் தான் கொடுக்க முடியும். 2 எப்படா வரும்னு சொல்லி வெயிட் பண்றோம். டெஃபினெட்லி. சோ அப்படிப்பட்ட சுகுமார் சார் வித்அவுட் ஃபர்தர் டிலே மேடை கலைக்கிறோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சுகுமார் சார். ஸோ ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தேங்க்ஸ் மீட் ஆடியன்ஸை பார்த்து கொடுக்கணும். பியாண்ட் இந்த வந்து பிரில்லியன்ட் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லாருமே உங்களை சொல்றாங்க. ஆசியா சுக்கு சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ பர்சன் அண்ட் வி ஆல் லவ் யூ. பார்த்த உடனே லவ் வருது சார், அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். నేను తమిళ్ నాకు బాగా అర్థమవుతుంది, బట్ పేస వరాదు. సో అది కాక తెలుగులోనే పేసాను. తమిళ్ సినిమాకి నాకు చాలా అవినాభావ సంబంధం ఉంది. అసలు నేను డైరెక్టర్ అవ్వడానికి కారణమే తమిళ సినిమా. ఒక ఇది చెప్తే మీకు అతిశక్తిగా ఉంటుందేమో కానీ ఇది నేను ఆ ఇంటర్వ్యూస్ అన్ని తెలుగులో ఉన్న ఇంటర్వ్యూస్ అన్నింటిలోనూ ఒక విషయం ఉంటుంది. మై ఫేవరెట్ డైరెక్టర్ మణిరత్నం సార్. గీతాంజలి చూసి చదువుకునే రోజుల్లో గీతాంజలి చూసి డైరెక్టర్ అవుదామని డిసైడ్ అయిపోయాను అప్పుడు. సో నేను డైరెక్టర్ అవ్వాలని నాకు కోరిక కలగడానికి కారణమే మణిరత్నం సార్. సార్ థ్యాంక్ యూ మణిరత్నం సార్. కానీ గొప్ప విషయం అంటే ఇంతవరకు మణిరత్నం సార్ మీట్ అవ్వకపోయింది, ఇంతవరకు మీట్ కాలేదు. సరే. అండ్ ఇంకా తర్వాత ఇక్కడ ఎడిటర్ మోహన్ సార్, మోహన్ రాజా డైరెక్టర్ ఉన్నారు కదా. సో వాళ్ళ ఫాదర్ ఎడిటర్ మోహన్ గారి దగ్గర నేను అసిస్టెంట్గా చేశాను. అందుకనే ఇక్కడ తమిళనాడులో ఇక్కడే ఉండడం జరిగింది. సో ఇక్కడే ఆయన ఎడిటర్ మోహన్ సార్ ఆఫీస్లోనే పడుకునేవాడిని నేను. సో అందువల్ల ఇక్కడ తమిళ సినిమా ఎక్కువ చూడడం జరిగింది. అప్పుడు తమిళ్ కొంచెం మాట్లాడేవాడిని, ఇప్పుడు అర్థమవుతుంది, కొంచెం దూరం అయిందంటే. సో ఆ విధంగా తమిళ సినిమాకి అలాగే బాలచంద్ర సార్ కూడా ఫేవరెట్ డైరెక్టర్. అండ్ అంత ఇప్పుడు తమిళ సినిమా జరుగుతున్న రియలిస్టిక్ అప్రోచ్ నన్ను చాలా ఇన్స్పైర్ చేసింది. సో థ్యాంక్స్ టు తమిళ సినిమా ఆ విషయానికి సంబంధించి. ఇంకా చెప్పాలంటే అందరికీ బన్నీ గారికి తెలుసు, దేవిశ్రీ తెలుసు. ఆర్యా సినిమా హిట్ అయినప్పుడు నన్ను తమిళ్ అనుకునేవారు, అందరూ తమిళ్ అబ్బాయి అనుకునేవారు. ఎందుకంటే నా పేరు సుకుమార్ అనే పేరు ఆంధ్రప్రదేశ్లో చాలా తక్కువ మందికి ఉంటుంది. సో సుకుమార్ అండ్ సంథింగ్ లైక్ దట్ అనమాట. సో ఆర్యా సినిమా రిలీజ్ అయినప్పుడు అందరూ దగ్గరికి వచ్చి తమిళ్లో మాట్లాడేవారు నాతో. సో నేను తెలుగులో సమాధానం ఇచ్చేసరికి అప్పుడు వాళ్ళు కూడా తెలుగులో వచ్చేవారు. సో చాలా రోజులు నన్ను తమిళ అబ్బాయి అనుకున్నారు. ఇంకా అందరూ ఏంటంటే నీ సినిమా తమిళ్లో రిలీజ్ అయితే బాగుంటుంది, పెద్ద హిట్ అవుతుంది, నీ సినిమా తమిళ రిలీజ్ అయితే బాగుంటుంది అంటూ ఉండేవారు. అలాగా ఇన్ని రోజులకి నా కోరిక తీరింది. నా సినిమా తమిళ్లో రిలీజ్ అయింది, మంచి హిట్ అయింది. థ్యాంక్ యూ సో మచ్ தமிழ் ஆடியன்ஸ் అందరికీ కూడా ரொம்ப 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 தேங்க்யூ சார். அதாவது கடைசியில் தமிழில் சில வார்த்தை, స్పెషల్లీ మదన్ కార్కి గారు సార్, థ్యాంక్ యూ సో మచ్. ఇది ఒక తెలుగు సినిమాని ఒక అనువాదం అంటే డబ్ చేసిన సినిమాలా కాకుండా చాలా ఒరిజినల్గా ఈ సినిమాని తీర్చిదిద్దినందుకు
చాలా తక్కువ టైంలో మీరు ఇంత గొప్ప ప్రాజెక్టుని ఇచ్చినందుకు. ఎక్కడ అందరూ కూడా స్ట్రైట్ సినిమాలాగా ఉందంటున్నారు. థ్యాంక్ యూ మదన్ కార్కి గారు, థ్యాంక్ యూ సో మచ్. ఐఎమ్ వెరీ బిగ్ ఫ్యాన్ ఆఫ్ వైరముత్తు గారు అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ మై యాక్చువల్లీ ఎవరైనా బయట నుంచి వచ్చి సడన్గా మనకు ఒక మంచి ప్రోడక్ట్ ఇస్తే వాళ్ళని ఏంజల్ అంటూ ఉంటాను నేను. అట్లా రూపెన్ ఏంజల్ ఫ్రమ్ చెన్నై టు హైదరాబాద్. సో ఆ విధంగా నా సినిమాని మార్చేసాడు తను. థ్యాంక్ యూ రూపెన్. యాక్చువల్లీ ఒక ట్రైలర్ కోసం పిలిపించేదాన్ని. ట్రైలరు ఎలా చేస్తానంటే ఒక ఫిలాసఫీ చెప్పాడు నాకు ట్రైలర్ మొత్తానికి. నేను అనుకున్నా, తెలుగులో ఒక సామెత ఉంటుంది, అన్నం మొత్తం ముట్టుకోకర్లా, అన్నం ఒక మెతుకు చాలు అని. సో తను ఇంకా ట్రైలర్ కూడా కట్ చేయలేదు, నాకు ఐడియా చెప్పాడు అంతే. ఐడియా చెప్పిన వెంటనే మీరు ఎడిట్ చేస్తారా నా సినిమాని అడిగాను. అని అంటే నవ్వాడు. తర్వాత ఎడిట్ చేయాల్సి వచ్చింది. సో అంటే ఎంత గొప్ప, నేను మనిషిగా కూడా ఎంత గొప్ప వ్యక్తి అంటే, కార్తీక్ శ్రీనివాస్ ఒక నా ఫస్ట్ ఎడిటర్ యాక్చువల్గా. తర్వాత తను మాట్లాడిన దాన్ని బట్టి తను తీసుకొచ్చాను, తను ఇంకో ఎడిటర్. ఇక్కడ కార్తీక్ శ్రీనివాస్ అనే మాటని 3 సార్లు ప్రస్తావించారు రూబెన్. 3 సార్లు అంటే తన సహ ఎడిటర్ని, కో ఎడిటర్ని 3 సార్లు తను మాట్లాడాడు. నాకు చాలా గొప్ప విషయం అనిపించింది. రూబెన్, నీ వ్యక్తిత్వానికి నమస్తే. లవ్ యూ, గాడ్ బ్లెస్ యూ. అండ్ చూనీ జాన్ పేరు కొత్తగా ఉంటుంది. అంటే బన్నీ గారిది ఎలా ఉంటుందంటే, అల్లు అర్జున్ గారిది పోస్టర్స్ అంటే ఎవరు సూపర్ అండర్ పోస్టర్ అంటే జయదేవ్ గారు ఆయన పేరు. ఆయన చూనీని సూచించడం జరిగింది, జయరామ్ గారు. సో ఈ పోస్టర్స్ అన్నీ కూడా మీరు చూస్తే అన్నీ చూనీ చేసినవే, తమిళనాడు నుంచి పంపించినవే. సో ఒక్కొక్క పోస్టర్ని ఒక్కొక్క శిల్పంలాగా ప్రతిదీ చెక్కిన చూనీకి, ఇంత పోస్టర్స్ ద్వారా సినిమాని, ఫేస్ ఆఫ్ ది సినిమాని తెలియజేసిన చూనీకి థ్యాంక్ యూ సో మచ్ చూనీ. అండ్ మై ఫ్రెండ్ డిఎస్పి మై సోల్, ఎక్కడ మిస్ అయిపోయి ఉన్నాడు కదా, డిఎస్పి. నేను నా ఫస్ట్ సినిమా నుంచి నాకు మ్యూజిక్ అంటే డిఎస్పి మ్యూజిక్. నా మొదటి సినిమా నుంచి డిఎస్పినే, దేశ్ ప్రసాద్ గారే నా మ్యూజిక్ డైరెక్టర్, ఇంకెవరు లేరు. సో నాకు సంగీతం అంటేనే డిఎస్పి. అలాగే ఈ సినిమాని ఇంత మంచి పాటలు ఇచ్చి ఒక్కొక్క లాంగ్వేజ్లో, నేను తెలుగు సాంగ్స్ విన్నాను తప్ప మిగతా లాంగ్వేజ్ సాంగ్స్ అసలు వినే టైం కూడా లేదు. అన్నీ తనే చూసుకుని, లిరిక్స్ తనే రాయించుకుని, ప్రతిదీ ఒక్కొక్క సాంగ్ని రికార్డ్ చేయాలంటే 5 లాంగ్వేజెస్లో చాలా కష్టమైన విషయం. సో అంత శ్రమ కూర్చి నాకు సంబంధం లేకుండా ఆ పని నిర్వర్తించి సినిమాని ఇంతమంది దగ్గరికి చేసినందుకు గాను దేశ్ ప్రసాద్ డార్లింగ్, థ్యాంక్ యూ సో మచ్. లవ్ యూ. అంతా మీ వల్లే, ఎల్లా అవరాలதான். అందరూ అవరే. ఓకే. ఇంకా ఈ సినిమా తిరుపతి ప్రసాద్ గారు చాలా స్వీట్. అయినా ఎప్పటి నుంచో తెలుసు నాకు, అందరినీ ఎంత ముద్దుగా పలకరిస్తారు, అట్ ద సేమ్ టైం అందరినీ మంచిగా చూస్తారు. తిరుపతి ప్రసాద్ గారు అండ్ లైకా ప్రొడక్షన్స్ ఈ సినిమాని ఇక్కడ డిస్ట్రిబ్యూట్ చేసినందుకు చాలా థ్యాంక్ యూ సో మచ్ అండి. అండ్ నిఖిల్, థ్యాంక్ యూ నిఖిల్ నాకు ఎప్పటి నుంచో తెలుసు ఇప్పుడు అని. ఇక్కడే మొట్టమొదటిసారి ఇక్కడ టెక్నిక్ నేర్చుకున్నాను నేను. అందరూ ఫోటోలు అంటే టెన్షన్ చూస్తుంటారు, ఇక్కడ లుక్ ఇవ్వండి అని. ఈ టెక్నిక్ని మేము అక్కడ కూడా పాటిస్తున్నాం. థ్యాంక్స్ నిఖిల్. అండ్ ఇంకేమైనా మర్చిపోయి ఉంటే, సునీల్ డార్లింగ్, నీ గురించి మొన్న ఫంక్షన్లో చెప్పలేకపోయాను. తను ఇలా క్యారెక్టర్ ఇలా ఉంటుంది అని నేను ఒక స్కెచ్ గీసి ఇలా పంపించినప్పుడు తను వెంటనే ఆలోచించకుండా షేర్ చేసేసుకున్న ఫోటో పంపించాడు తను. అంటే సినిమా అంటే అంత ప్యాషన్ తనకి. తను షేర్ చేసేసుకుని ఆ ఫోటో పంపించి మిగతా సినిమాలకి విగ్ చేసుకుని చేశాడు. అంటే మిగతా సినిమా అంతా విగ్, నా సినిమాకి మాత్రమే ఒరిజినల్గా షేర్ చేసుకున్నది. ఈ ప్యాషన్కి. అండ్ నాకు తెలుసు తను ఏ క్యారెక్టర్ అయినా చేయగలదని. చాలా గొప్ప ఆర్టిస్ట్ మాకు దొరికిన తెలుగులో దొరికిన గొప్ప ఆర్టిస్టులో తను ఒకరు. సో థ్యాంక్ యూ సో మచ్ సునీల్ ఫర్ యాక్సెప్టింగ్ దిస్ క్యారెక్టర్. అండ్ మై డలంగ్ బన్నీ, అల్లు అర్జున్. ఆర్య కథ చెప్తే అసిస్టెంట్గా తిరిగినప్పుడు చాలామంది రియాక్ట్ చేశారు. మా మొట్టమొదటి పరిచయం రియాక్ట్ చేశారు కాబట్టి ఆర్య అనే కథని మూలన పడేసి
వేరే కథ తీసుకుని రాసుకోవడం మొదలుపెట్టాను నేను. కానీ ఆ మూలన పడ్డ ఆర్య కథని తీసుకొచ్చి ఈ కథ బాగుంటుంది అని దాన్ని ఫేస్లో పెట్టి బేటా ఇది ఏ పట్ట எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி. என்னை மன்னிக்கணும், நான் தமிழில் பேச போகிறேன். நிறைய தப்பு இருக்கும், ஆனால் தமிழில் தான் பேச போகிறேன். எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. நான் நினச்சவே இல்லை, நான் பிறந்தது வளர்ந்தது இந்த ஊர் தான். இந்த ஊரில் இப்படி ரசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப என் மனசில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே, தமிழ் சினிமாக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன், தேங்க்யூ. இந்த புஷ்பா படத்தை இவ்வளோ ரசிச்சதுக்கு எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. ஓகே, அடுத்து இன்னும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த திருப்பதி பிரசாத் அவர்களுக்கு பொக்கேவை திரு அள்ளு காரு வந்து கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தெரியும், தேங்க்யூ சொல்லணும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்த பெரியசாமி டைரக்டருக்கு, அதுக்குமா பாண்டியராஜ் டைரக்டருக்கு தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நல்லா பேசுறீங்க. என் படங்களை, என் புஷ்பா படத்தில் நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு சாரி. பட் ரொம்ப நல்ல தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லிரிக்ஸ் தேங்க்யூ சார் ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் இதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் தெலுங்குல எப்படி ரசிச்சேனோ தமிழில் கூட அப்படியே பண்ணுங்கள். ராஜலட்சுமிக்கு ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா, நிஜமாக ரொம்ப நல்லா பாடினீங்க, கலக்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லணும்னா கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாம் சிங் பண்ணுற சிங்கர்ஸ்க்கு எல்லாம் ஆண்ட்ரியா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படம் தமிழில் டைலாக் இருந்த நம்ம மதன் கார்கி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. எதுக்குன்னா படம் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார், அதுக்கு மதன் கார்கி அவருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் யாராவது மறைச்சிடுங்க. எதுக்குன்னா தமிழில் பேசுகிறேன், லேட்டும் ஆயிடுச்சு, இத்தனை பேர் கத்துறீங்க, இது நடுவில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். தப்பாக பேசுகிறேன்னு தெரியும், ஆனாலும் தமிழில் தான் பேசுவேன். தேங்க்யூ. ரொம்ப ரசிச்சிங்க. அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர் மைத்ரி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெயிட் படமாக ரிலீஸ் பண்ணுற லைக்கா பிக்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே, அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லிட்டே இருந்தார், தம்பி நீ தமிழில் ஒரு படம் பண்ணோம், அது எப்படியாவது நான் தான் ஃபஸ்ட் படம் இருக்கணும். ரொம்ப நன்றி சார். நிஜமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஆர்த்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரசாத் கார். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு தான் கொடுக்க போகிறேன். தேவி என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம், என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மேலே பெரிய ஆசை தேவிக்கு இருந்தது. அதுக்கு தான் இப்படி இன்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த படம் பற்றி பேசுறது ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த சாங், அந்த சாமி சாங்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஊஹூன்ட்டாவா சொல்கிறியா மாமா, எத்தனை மீம்ஸ் பார்த்தேன்னா, நான் தெலுங்கு மீம்ஸோட தமிழ் மீம்ஸ் தான் நிறையா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த நான் பார்க்குற அது மீம் கிடையாது, அது என் ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஓடுதுன்னு ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இத்தனை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு, என் கேமராமேன், ஸ்பெஷலி எங்கள் எடிட்டர் ரூபன், ரொம்ப நன்றி ரூபன். எவ்வளோ நல்லா இப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கிரெடிட் எல்லாம் காடுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ ஹம்பிள். அதுக்கப்புறமா என் மெயின் ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் என் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுற ரஷ்மிகா ஸ்ரீவல்லி,
தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க வரல, பட் அவங்க சைடில் சொல்கிறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்மிகா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சென்னை பொண்ணு, நம்ம பொண்ணு சமந்தா இந்த படத்தில் சொல்றியா சொல்றியா பாட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹார்ட்ஃபுல்லி இருப்பா பேசுகிற இருப்பா இருப்பா. தேங்க்யூ ஸோ மச் சமந்தா ஃபார் டூயிங் திஸ் சாங். அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்டில் என்ன சொல்லணும், இந்த படத்தில் ஒரு ஆன்டாகனிஸ்டாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத். யூ பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் என் டியர் சுனில் கார் இருக்காங்க. மங்களம் சீன் ஒரு பிச்சு கலக்கிட்டாங்க எல்லாம். எப்போ சுனில் சார்னா எல்லாம் பண்ண நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு பெரிய வில்லியம் பார்க்குறது, அதுக்கப்புறமா இந்த ஃபியூச்சரில் நான் அவர் கூட ரொம்ப நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரிய போகுது. சுனில் கார் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர். அண்ட் நான் எவ்வளோ பேசினாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டபுள் தேங்க்யூ எனக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் சொல்லணும்னு இருக்குப்பா. தேவி தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எனக்கு என் லைஃபே ஆர்யா படம்ல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். என் ஃபர்ஸ்ட் படம் ஆர்யா கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அப்போதைக்கு நான் ஆமாம் கங்கோத்ரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஆனால் என் லைஃபே அப்படி ஸ்கை ராக்கெட்டாக அப்படியே மேலே போயிடுச்சு ஆர்யா படம் பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஓன்லி மை டைரக்டர் சுகுமார். அவர் டைரக்டர் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் இந்த உலகத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவருக்கு நான் சொல்லலாம். எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவர் ஜஸ்ட் டைரக்டர் கிடையாது. இங்கே ஸ்டேஜ் மேலே டைரக்டருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறேன். ஆனால் இஸ் மை, நான் சொல்ல முடியாது அவ்வளோதான். அது நாங்கள் 2 பேர் கேரவானுக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படியே. ஐ லவ் யூ டார்லிங். ஆர்யா 2க்கு அப்புறமா அவர் கேட்டுட்டு இருந்தேன், இருங்கப்பா அப்படியோ பேசிட்டோம்ப்பா இருப்பா. ஆர்யா 2க்கு அப்புறமா கேட்டேன், டார்லிங் எப்போ படம் பண்ண போகிறோன்னா சொன்னார், இல்லை அடுத்து உன் கூட பண்ணால் ஒரு கல்ட்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஆர்டினரி ஃபிலிம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டேன் 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும்னா, இல்லை வரும்போது அழகான படம் உள்ள பண்ணணும்னு சொல்லி இந்த புஷ்பா படம் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு எல்லா லாங்குவேஜஸ் இவ்வளோ பெரிய ஹிட்ட படம் எனக்கு கொடுத்த சுகுமார் கார். அன்றைக்கி ஆர்யா கொடுத்தாங்க. அன்றைக்கி ஆர்யா கொடுத்து எனக்கு தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு விதமாக. இப்போது எனக்கு புஷ்பா கொடுத்து எல்லா லாங்குவேஜஸில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஆல் லாங்குவேஜஸ் டார்லிங். என் இன்ட்ரடக்ஷன் தெலுங்குல நீ தான், இன்ட்ரடக்ஷன்னா ரீஇன்ட்ரடக்ஷன் நீ தான். அதுக்கப்புறமா எல்லா லாங்குவேஜஸில் திருப்பி ரீஇன்வென்ஷன் நீ தான். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் பீங் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். நேற்று திருப்பதியில் இருந்தேன், அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஏடுகொண்டல் வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காங்க, எனக்கு பின்னாடி சுகுமார் இருக்காருன்னு சொல்லி நான் அவ்வளோ ரசிப்பேன் டைரக்டர் இருக்காது, உங்களுக்காக டைரக்டர்னு சொல்ல. ஆனால் எனக்கு என் லவ் அவ்வளோதான். அண்ட் யாராவது மறந்துட்டா மன்னிச்சிருங்க. ஒன்ஸ் மோர், இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி தமிழ் ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன் அண்ட் நிறையா தப்புங்களெல்லாம் பேசினேன். பட் தமிழில் தப்பு பண்ணாலும் தமிழில் பண்ணால் அழகாக இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக பண்ண என் ஃபேன்ஸ்க்கு, என் ஆர்மி, இந்த ஃபங்க்ஷன் இப்படியே தமிழ் ஆடியன்ஸ்குள்ளே எடுத்து போகிற என் மீடியா அவர்களுக்கும் எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸுக்கும் லாஸ்ட்டில் தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் காரு. தேங்க்யூ. யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. And of course, amazing anchoring by both of you. Amazing anchoring by both of you. Thank you. Check. Sir. சரி வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு கேக்குது, கண்டிப்பா நிறைவேறும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க ப்ளீஸ். 5 minutes.
இல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை முடிச்சிட்டு நீங்க கேட்டது நடக்கும். ஓகே. ஸோ சவுத் ஆர்காட் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருச்சி ஏரியா எஸ்பி சுப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஐயோ ஒரே பரபரப்பு. நார்த் அண்ட் சவுத் ஆர்காட் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருச்சி ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்பி சுப்பையா அவர்கள், தேங்க்யூ. சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் திரு அழகர் அவர்கள், சுஷ்மா சினியாஸ், மதுரை ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கே செந்தில் அவர்கள், தமிழ்நாடு தேட்டரிக்கல் இன்சார்ஜ் எஸ் சண்முகம் அவர்கள், திருநெல்வேலி ஏரியா கருணாகர ராஜா அவர்கள், போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டு போறேன். புஷ்பா நான் ஃப்ளவர் நினைச்சியா, புஷ்பராஜ் அடங்காத வந்தா. சார் எங்களால் உங்களை அப்படி விடவே முடியாது சார், அப்படி விட்டுற முடியாது. அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக பெரிய ஃபேன்ஸு. ஸோ உங்களுக்காக ஒரு வாட்டி வரலைன்னா எனக்கு ஏதாவது மெமிக்ரி கொடுங்க, நான் அடிச்சுக்கிறேன் சார். 2 ஸ்டெப் எங்களுக்காக, 2 ஸ்டெப் ப்ளீஸ். உங்களோட ஒரு குட்டி ஃபேன் சார். இவங்களுக்காக